வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் பார்க்கலாம். கேரளாவில் நிறுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகள் வெளியிட்ட பிறகு டெட் தேர்வில் சில திருப்பங்களை கொண்டு வந்தாங்க. டெட் தேர்வுடைய முடிவுகளை இன்னும் வெளியிடல. நவம்பர் 15-16 தேர்வுகளில் டெட் தேர்வுகள் நடத்தப்பட்டது. 1 மாதங்களுக்கு உள்ள ரிசல்ட்டை வெளியிடுவோம், டிசம்பரில் வெளியிடுவோம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ஆனால் ரிசல்ட்டு தேர்வு முடிவுகள் தாமதம். சரியான செயல்முறையின்படி தேர்வுகள் நடைபெற்று வருகிறது என்பதையும் குறிப்பிட்டாங்க. எதிர்பார்க்கப்படும் ரிசல்ட் வெளியீட்டு தேதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப என்ன தேதிக்குள்ளார ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/1/2025 இருந்து கண்டிப்பாக ஒரு 15 தினங்களில் ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது ரிசல்ட் தேர்வு முடிஞ்சு 48 நாட்களுக்குள் முடிவு வெளியாகலாம் என்றது வரும் வாரங்களில் எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ளார ரிசல்ட்டு வெளியாகும் என்ற நம்பிக்கை இருக்குங்க. பயிற்சி மையமே இதுக்கெல்லாம் தேவையில்லை. முந்தைய வினாத்தாளை பகுப்பாய்வு செய்து பாட புத்தகங்களை நன்கு படித்தால் போதும் டெட்டில் மார்க்ஸ் பெற்றலாம். பயிற்சி மையத்துக்கு போய் தான் படிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. தகுதி மதிப்பெண். ஸோ தகுதி மதிப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் இது அரசின் கொள்கையை சார்ந்ததுங்க. அரசு என்ன முடிவெடுக்குதோ அதை பேஸ் பண்ணி தான். அரசு 82 இருக்கட்டும் அப்படின்னா 82 தான். ஒருவேளை அரசு பார்த்திங்க அப்படின்னா மாற்றி அமைக்கிறோம், 75 மார்க்காக மாற்றணும்னா கண்டிப்பாக 75 மார்க் இருங்க. ஸோ தேர்வில் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகாதவங்க இந்த பிடிஆருடைய தேர்வுக்கு நீங்கள் தயாராகலாம். தகுதி மதிப்பெண்கள் கிடைக்கும் என நம்புபவர்கள் காலதாமதமின்றி அடுத்தடுத்த இந்த பிடிஆர்டி அந்த தேர்வுகளுக்கும் உங்களை தயார்படுத்திக்கலாம். ஸோ கவலையே விடுங்க. யூஜிடிஆர்பிக்கும் உங்களை படிச்சுக்கோங்க அடுத்தடுத்த தேர்வுகள். ஸோ தேர்வு முடிவு செயல்பாட்டு முறை அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஆன்லைன் ஆட்சேபனை நடக்கும். தற்காலிக விடைக்குறிப்பு எதிராக ஆன்லைனில் ஆட்சேபனைகள் எல்லாமே பெறப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 35,000க்கு மேலே பேப்பர் 2ல். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிபுணர் குழு பெறப்பட்ட ஆட்சேபனைகள் நிபுணர் குழு கலந்தாய்வு செய்கிறது. இறுதி விடைக்குறிப்பு வெளியிட போகிறாங்க. டிஆர்பியோடைய சமர்ப்பிக்க போகிறாங்க. ஓஎம்ஆருடைய இறுதி விடைக்குறிப்பின் அடிப்படையில் அந்த ஓஎம்ஆர் தங்கள் மதிப்பீடு செயல்படும். முடிவுகள் வெளியீடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இறுதி விடைக்குறிப்புகள் சேர்த்து டிஆர்பியுடைய இணையதளத்தில் இது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் நியமனம் பதவி உயர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்ற அண்மையில் பிறப்பித்த உத்தரவை கேரள அரசு தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. சிறுபான்மையினர் அல்லாத பள்ளிகளில் ஆசிரியர் நியமனம் மற்றும் பதவி உயர்வு டெட் கட்டாயம் என உச்சநீதிமன்றம் 2023 ஆகஸ்ட் 7 செப்டம்பர் 2025 1 தேதிகளில் தீர்ப்பை தொடர்ந்து அளித்தது. இந்த உத்தரவை கேரள அரசு வியாழக்கிழமை பிறப்பித்தது. இதற்கு மாநிலங்களில் உள்ள ஆசிரியர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தது. இதனால் இந்த உத்தரவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது கேரளாவில் மட்டும்தான், தமிழகத்தில் நடைமுறையில் இருக்குங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை நீங்கள் இப்போ பயன்பெற்றிருக்கலாம். டெட் தேர்வுடைய ரிசல்ட்டு அதி விரைவில் உங்களுக்கு டெட் தேர்வுடைய முடிவுகள் இன்னும் ஒரு சில தினங்களில் கிடைத்துவிடும். கவலையே பட வேண்டாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.